விதி 3. பணத்தை இழக்க எளிய வழி. உங்களிடம் நிறைய பணம் இருக்கிறது என்பதை அடுத்தவர்களுக்கு உணர்த்த அந்த பணத்தை செலவு செய்வதுதான் உங்களிடம் உள்ள செல்வத்தை நீங்கள் வேகமாக இழப்பதற்கான வழி. இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருப்பவர்களில் பெரும்பாலானோர் மாத சம்பளம் பெறுபவர்களாகவே இருப்பீர்கள். நாம் அனைவரும் சொத்துக்களை சேர்ப்பதற்கான ஒரே வழி உங்கள் வருமானத்திற்கும் உங்கள் ஈகோவிற்கும் ஒரு இடைவெளியை ஏற்படுத்திக் கொள்வதுதான். நீங்கள் உங்கள் இளமை காலத்தில் இந்த உலகம் நீங்கள் யார் என அறிந்து கொள்ள, உங்களிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதை வைத்து மக்கள் உங்களை அறிந்து கொள்ள, உங்களிடம் உள்ள பணத்தை கொஞ்சம் செலவு செய்வதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் உங்கள் வயது உயர உயர உங்களின் சொத்துக்களை உருவாக்கும் திறன் என்பது முழுமையாக நீங்கள் உங்கள் ஈகோவை கட்டுப்படுத்தி உங்கள் வருமானத்தை பிறர் உங்களை ஆச்சரியமாக பார்க்க பயன்படுத்தாமல் உங்களின் பொருளாதார சுதந்திரத்தை அடைய நீங்கள் பயன்படுத்துவதில்தான் உள்ளது. இதை உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்ற நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், உங்களை பற்றி உங்களை விட யாரும் யோசிப்பதில்லை. உங்களிடம் இருக்கும் பொருட்களை நீங்கள் கவனிக்கும் அளவிற்கு யாரும் கவனிப்பதில்லை என்பதை உணர்வதுதான். இதை நீங்கள் மனப்பூர்வமாக உணரும் போதுதான் உங்களால் உங்களுடைய ஈகோவை கட்டுப்படுத்தி மகிழ்வுடன் இருக்க முடியும். அதற்காக எந்த பொருளையும் நாம் கைவிடப் போவதில்லை. மாறாக நம்மை நம் அளவிற்கு யாரும் கவனிப்பதில்லை என்பதை உணரும் போது மற்றவர்களுக்காக நாம் பொருட்களின் மீது செலவு செய்து நமது பணத்தை இழக்க தேவையில்லை. இதுதான் பண விளையாட்டின் 3வது விதி. நன்றி.